தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக அரசு ஒரு நல்லது செஞ்சுருக்குங்க. அதை சொல்லணுங்க. புரியுதுங்களா? என்னன்னா, இந்த விழுப்புரம் தொகுதியில் அமைச்சர் பொன்முடின்னு ஒருத்தர் இருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன மக்கள் இலவச பஸ்ஸில் போகிறீங்க, ஓசி நீங்கள் பட்டையை நேராக போடுவீங்களா, ராமத்தை குறுக்க போடுவீங்களா அப்படின்னு ரெட்ட அர்த்தத்தில் பேசுவார். புரியுதுங்களா? அவருக்கு திமுக முறையாக எப்படி பட்டை போடணும், எப்படி ராமம் போடணுங்கிறத போட்டுடுச்சு. அதுதான் ஆடின ஆட்டம் என்ன, நீ பாடின பாட்டம் என்னங்கிறதுக்கு திமுக சரியான படம் போட்டிருக்கு. அதேமாரி சத்யராஜ் பொண்ணு ஒன்று அது ஒன்று பேசியிருந்துச்சு, சீட்டு கொடுப்பாங்கன்னு. இந்தமாரி எப்படி வருஷலாம் சொல்லிட்டு போகலாம். அந்தமாரி அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 உருப்படி இருக்குது. என்ன ஒன்றுக்கும் உதவாது. அதை நிற்க வைக்கிறது ஒன்று தான், வைக்காத ஒன்று தான். அது இதை சீட்டு கொடுப்பாங்கிறதுக்கு எதாவது தவறுதலாக பேசிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இந்த திமுக அரசு கொஞ்சம் புரியுதுங்களா, இதை எதுக்காக நம்ம பேசணும், சீட்டு கொடுப்பாங்கன்ட்டு பேசினா இப்போ உனக்கு என்னாச்சு, கொஞ்சம் நஞ்சம் இந்த மான மரியாதையும் பறி போச்சு. இதுதான் என்ன, என்றைக்குமே ஒரு நாவடக்கம் வேணுங்கிறது இதிலேருந்து பொன்முடி தெரிஞ்சுக்க. உனக்கு சொத்து பத்துலாம் இருக்குது, நீ கொள்ளடிச்சு வச்சுருக்க, மண் கொள்ளை அந்த கொள்ளை அந்த கொண்டு அது பல தலைமுறைக்கு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒன்றுட்ட கொள்ளடிச்ச பணம் மட்டும் இருக்குது, உழைச்ச பணம் இல்லை, கொள்ளடிச்ச பணம் மட்டும் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து கொள்ளடிச்ச பணம் பல கோடி ரூபா இருக்குது. அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு என்ன அப்படியே இரு, உனக்கு அரசியலாம் தேவையில்லை. இதுவரை அசிங்கப்பட்டது போதும். இன்னுமே யாரையும் விமர்சனம் பண்ணாத. உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி தின்னுட்டு உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு, உனக்கு அரசியல்லாம் தேவையில்லை. அரசியலில் நீ அசிங்கப்படுறத விட என்ன, அரசியலை விட்டு வெளியில் இருக்கிறது தான் நல்லது. என்ன